அலைக்கும் வெல்கம் டு அஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நோன்புடைய நாட்கள்லாம் உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாரும் இப்போ கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பீங்க அப்படி தானே? ஸோ என்ன நோன்புங்கும்போது சாதாரண ரொட்டீனை விட இந்த ரொட்டீன் கொஞ்சம் பிஸியாகவே தான் இருக்கும். அதே மாதிரி எனக்குமே கொஞ்சம் பிஸியாக போனது தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது டே 4ஓட சஹர் டு இஃப்தார் vlog தான். ஸோ ஒரு சூடாக இருக்க அப்போ டீயோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாமா? இது நோன்பு போகிற 3 அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் சஹருக்காக வேலைகள்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே திராவிஹ் வீட்டில் தான் தொழுவிக்கிறேன். நான் வெளியே போகிறது கிடையாது. வீட்டிலே தான் தொழுவிக்குவேன். தொழுவி முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு மேலே சஹருக்கான வேலை பாதி முடிச்சு வச்சுடுவேன். ஏன்னா கொஞ்சம் எந்திரிக்கிறது டயர்டாக போயிடுது அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரி இன்றைக்குமே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி போட்டுடலாம். என்ன பண்ணுறதுன்னு அது ஒரு யோசனையாகவே இருக்குது. இந்த ஆணம்லாம் காய்ச்சினா சாப்பிட இறங்க மாட்டேங்குது பிள்ளைக்கு. நானாவது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம், பிள்ளைக்கு சாப்பிட வர மாட்டேங்குது. அதனால் சரி இன்றைக்கி சிக்கன் இருந்துச்சு, அதை எடுத்து பிரியாணி போட்டுடலான்னு அதுக்கு தான் தாளிச்சிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ சஹரில் இந்த மாதிரி ஒன் பார்ட்டாக ஏதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் நைட்டு கொஞ்சம் பாதி வேலையை பார்த்துட்டு பாதி வேலை சஹரில் பார்த்தோன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் நேரமும் மிச்சமாகும். எல்லா நேரமும் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரியும் இருக்காது. இப்போ பிரியாணி போட்டுட்டேன். சஹருக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்காக அதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு சஹரில் எந்திரிச்சு பொரிச்சிக்கிற மாதிரி அப்படி தான் பார்த்துக்குவேன். வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்ற இந்த தேங்காய் அது ஏதாவது இதுக்கு சேர்க்குற மாதிரி வருதுன்னு வைங்களேன். அவசரத்துக்கு ஸ்பூனெல்லாம் வெளியே அது உள்ளக்க போட்டு வச்சுருப்பேன். பட் அவசரத்துக்கு அப்போங்க நம்மளுக்கு கைக்கு எதுவுமே பக்கத்தில் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எதை வச்சு நான் தாளிக்கிறதுக்கு கரண்டி யூஸ் பண்ணுறேனோ அதோட பின்பக்கத்தை எடுத்து அதாலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போடுறது, தேங்காய் எடுத்து போடுறது. அப்போ அது ஒரு பெரிய ஸ்பூனாட்டம் இதாக இருக்கும். சார் நான் இந்த மாதிரி தான் அவசரத்துக்கு பண்ணிப்பேன். பக்கத்தில் ஸ்பூன் இருந்தாலுமே அந்த கை பார்த்திங்கன்னா கிளற ஆப்பியை தூக்கி அதில் இஞ்சி பூண்டோ இருக்கட்டும், வேறு ஏதாவது எடுத்து மசாலா போடுறதா இருந்தால் கூட சம்டைம்ஸ் அந்த மாதிரி அவசரத்தில் பண்ணிவிடுவேன். இது ஒரு என்ன பழக்கம்னு சொல்கிறதுன்னு தெரில. அதாவது எல்லாம் இருந்தும் நம்ம கை இந்த மாதிரி ஈஸியாக எதையாவது பண்ணிட்டு போயிடுறது, அதை போட்டு துடைக்கிறது, கழுவுறது, அது ஒரு வேலையாகவும் வச்சுக்குவோம். அப்படி தானே? ஸோ என்ன மாதிரி நான் மட்டும் தான் இருக்கேனா, இல்லை நீங்களும் அந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ சஹருக்கு பார்த்திங்கனாக்கா இப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு. எல்லா நேரமும் இந்த மாதிரி இது பண்ணிக்க மாட்டேன். இப்போ உம்மாலாம் பார்த்திங்கன்னா நோன்பு கிடையாது. அப்போ பகல்லையுமே ஒரு குக்கிங் எங்கள் வீட்டில் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நான் நோன்பு வச்சுருந்தேன்னா நான் எந்திரிக்க மாட்டேன். அம்மா பார்த்துக்குவா. அப்போ அங்கே இட்லி தோசை மாவு அரைச்சி எடுத்து வச்சிடுறது. அப்போ ஹல்வா காலையில் இட்லியோ தோசையோ அம்மா சுட்டு சாப்பிட்டுக்குவா ஹல்வா. மதியானத்துக்குள்ள வேலையை நான் கண்டிப்பாக எந்திரிச்சு சேர்ந்துக்குவேன். நான் உண்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து ஹல்மி செய்வா. ஏன்னா நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம எப்போவுமே கிச்சன்லேயே இருக்க முடியாது இல்லையா? நம்மளும் தொழுவணும், ஓதணும். அந்த மாதிரி ஒரு சமயம்னா நம்ம வேலைகளை எந்த அளவுக்கு ஈஸியாக பார்த்துக்க முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி எப்படி பண்ணணும், சஹருக்கும் சேர்த்து வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் போட்டு வச்சிட்டோன்னா வேலை கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பாடு குக்கர்லேருந்து விசில்லாம் விட மாட்டேன். ப்ரெஷர் இது பண்ணுற மாதிரி வைக்காமல் அதையுமே குக்கரையுமே தூக்கி தோசைக்கல் மேலே தம்மில் வச்சு சாப்பாடெலாம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுமே சரி. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது இல்லையா? இப்போ இஃப்தார் டைமில் யூஸ் பண்ணுற பீங்கான், கிளாஸு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கழுவிடுவேன். ஒன்று ரைஸ் இது பண்ணிவிட்டு வேலை இருந்துச்சுன்னா பாதி அந்த மாதிரி கழுவி வச்சுடுவேன். இல்லைனா சஹரில் எந்திரிச்சு பாதி இந்த கிளாஸ் பீங்கான் ஐட்டத்தெல்லாம் கழுவி வச்சுடுவேன். மற்ற ஏனம்லாம் நம்மளுக்கு மெய்டு வராங்களே அந்த அக்கா செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு வைங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமாக இந்த இஃப்தார் டைமுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் கையோட கழுவி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஸோ சாப்பாடு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஏற்ற வேண்டியது இறக்க வேண்டியது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுடுவேன். எப்படியும் எனக்கு ஒரு 12 மணி ஆகிடும் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. அப்புறம் டைனிங் டேபிள்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளாஸ் ஐட்டத்தெல்லாம் நான் அதில் தான் இது பண்ணுவேன். ஸோ கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். குக்கருமே ஒரு தம்மில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். சஹரில் எல்லாம் இது பண்ணிக்கலாம், சிக்கன் அப்போ அங்கே பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி டைனிங் டேபிளில் தான் சஹர் வேலை நானும் நிஹாலும் இங்கே தான் சாப்பிட்றதுக்கு இது பண்ணுவோம். அது மாதிரி அதுக்குள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் சொன்ன மாதிரி கிளாஸ் ஐட்டம், பிங்க் ஐட்டம் எல்லாத்தையும் கழுவி தொடச்சி காய வச்சுட்டு அப்படி அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் படுத்துருவேன். ஏன்னா நோன்பு நேரத்தில் நம்ம எப்போவுமே கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி பார்த்துக்கக்கூடாது. நம்மளால் எந்த அளவுக்கு ஈஸியாக வேலையை இது பண்ணி வைக்க முடியும், நம்ம தொழுவுறதுக்கும் ஓதுறதுக்கும் எப்படி நேரம் ஒதுக்க முடியும், அதுக்குமே நம்ம பிளான் பண்ணி தான் எல்லாமே செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ சஹருக்கு எந்திரிச்சு வந்துட்டேன். ஒரு 3:30 3:45 தான் வந்தேன். ஏன்னா சாப்பாடு தான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இல்லையா? ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வச்சது மாதிரி சாப்பாடெலாம் ரொம்ப நல்லா அப்படியே இதாக இருந்துச்சு. சூடு அப்படியே இருந்தது. 12 மணி தானே, நான் இப்போ வரப்போ ஒரு 3:45 இருக்கும். நான் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மசாலா சூப்பர் மார்க்கெட் போனப்போ இந்த இது ஹாப்பி மாலை நிஹால் எடுத்திருந்தான். சரி அவனுக்கு தானே அப்படின்ட்டு எனக்கு ஒரு பீஸ் அவனுக்கு ஒரு பீஸ். அதில் மசாலாவில் நான் வேறு மசாலா போட்டு நம்ம எப்போதும் ரெடி பண்ணுற மாதிரி சிக்கனை பரட்டி வச்சுட்டு அதில் சும்மா கோட் மட்டும் பண்ணிட்டேன். ரொம்ப டிப் பண்ணி ரொம்ப இதெல்லாம் பண்ணாமல் மேலே அந்த கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே எடுத்து வச்சுட்டேன். நிஹாலுக்கு இது மாதிரி செஞ்சு தரேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சாப்பிட வரும்போது தான் எல்லாம் அவனை பார்த்து என்ன இது எடுத்து வச்சுருந்தியா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். ஸோ இவ்வளோ தான் வேலை. நான் ஆனியன் ரைத்தா கூட லேட்டாக மறந்து போய் அப்புறமா தான் பண்ணினேன்.
அதான் சொல்ற மாரி சஹர்ல வந்து நம்மளுக்கு என்ன ஈஸியா இருக்குமோ சாப்பாட்டுக்கு அத தான் பண்ணிக்கணும். நான் வீடியோக்காகண்டு கூட நான் வந்து பெருசா வந்து இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு இது பண்ண மாட்டேன். நம்ம அன்னன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கோம். இப்ப நிஹால் இப்ப மந்தி சாப்பிடணும்னு ஆசைப்படுறான்னாக்கா, நான் என்ன செய்வேன்னா மதியானத்தில செஞ்சுருவேன். மந்தி வந்து மதியம்னா செஞ்சுட்டு சஹருக்குள்ளத எடுத்து மூடி வச்சுருவேன். அந்த மாரி பார்த்துக்குவேன். ரொம்ப பெருசா வேலைய வளர்த்து செய்யாத அளவுக்கு பார்த்துக்குவேன். ஸோ இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் வந்து எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து 4 மணிக்கெலாம் புள்ள வந்து உட்காந்துட்டான். நான் இன்னைக்கு எடுத்து வைக்கிறேன், நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னமோ ஆசையா இருந்ததாம். அதனால எனக்கும் அவருக்கும் வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு, அவர் வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சரி அதுவும் ஓகே நல்லது. நான் ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு இருக்கிறேன்னா, வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னா, இப்போ கொஞ்ச நாளா நோம்புல பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணுறதுலே தான் தம்பி தான் இருக்கான். பரவாயில்ல அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி ஒரு ஒரு வேலைகள் பிள்ளைங்களுமே செஞ்சுக்கிட்டோமே, அதுவும் நம்மளுக்கு ஒரு இதா தானே இருக்கு. ஆசையா தானே இருக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா, பிள்ளைங்கள வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்குனா, அவங்களுக்கு அத செய்யணுங்கிற ஆர்வம் கூட இருக்காது. அவங்களே செய்றேன்னு சொல்லும்போது நம்ம விட்டுடணும். ஸோ சிக்கன் ஃப்ரை வந்து நிஹாலுக்கு தானே அப்படின்னு கூட இடையில சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, இங்கே வந்து நம்ம வீட்ல இந்த மாரி பாக்கெட் மசாலால உள்ளது, இந்த மாதிரி கிரிஸ்பியா அந்த மாரி பண்ணுறதெல்லாம் புடிக்காது. ஸோ நானும் நிஹாலு அப்புறம் உம்மா கூட சாப்பிடுவா. அதனால சரி எங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெறையாலாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா வந்து சஹர் சாப்பாடு பகல்ல இங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. அம்மா மட்டும் தான் கொஞ்சமா சாப்பிடுவா. ஆளுக்கு மட்டும் கொஞ்சோண்டு பிரியாணி எடுத்து வச்சிருந்தேன். சஹர் சாப்பாடு வந்து அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றது இங்கே யாருக்குமே செட் ஆக மாட்டேங்குது. அந்த பிரியாணிங்கிறதுனால அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நானும் நிஹாலும் சாப்பிட்டுட்டோம். நிறையாலாம் அதிகமாக போட்டுலாம் செய்கிறது கிடையாது. மதியானத்துக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் லஞ்ச் வந்து நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்றது இங்கே. நோன்பு இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் வந்து சஹருக்கு என்ன தேவைப்படுற மாதிரி இருக்கோ அதை எடுத்து வச்சுக்குவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நியத்து வச்சுட்டோம். நியத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசியிருந்தோம். ஆனால் உட்கார முடியல. கொசு தொல்லை கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா காரைக்காலில் எல்லாருமே சொல்கிறது கொசு அதிகமாக இருக்குன்னு. கிச்சனுக்கு நான் போனேன்னா மேலே வந்து ஃபுல்லாக அப்படியே அப்பிக்குது. ஒரு கொசு பத்தி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டா தான் அங்கே வேலை பார்க்குறதுக்கே முடியுது. நியத்து வச்சுட்டு வாங்க சொன்னதும் தொழுதுட்டு படுத்தாச்சு. இது அடுத்த நாள் காலையில். காலையில இல்ல, மதியானம் ஆக்சுவலா இது. ஏன்னா காலையில டக்குன்னு எந்திரிக்க முடியாது. இப்போ வந்து சண்டே எடுத்த வீடியோவா இது. நல்லா ஸ்கூல் லீவுன்னு தூங்கியாச்சு வேற. அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே எந்திரிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் குரான்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு வந்தேன். அம்மா வந்து காலையில எந்திரிச்சு தோசை இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹல்வா. இது வந்து லஞ்சுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்துச்சு. இது லஞ்சுக்கு அண்ட் இஃப்தாருக்குமே சேர்த்த மாதிரி. கீரை வந்து பொரியரிசி ரெடி பண்ணி முருங்கைக்கீரை தான் இன்றைக்கி ரெடி பண்ணலான்ட்டு. இது ஆல்ரெடி நிறைய நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு ரெசிபியே தெரியும். பார்க்காதவங்களுக்காக இதில் ரெசிபியுமாவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெண்டைக்காய் வச்சு ஆணமும் அம்மா காய்ச்சிறேன்னு சொல்லிட்டா. வெண்டைக்காய் வதக்கி வடவம்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சமாக ஒரு பாதி வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கொஞ்சமாக புளி, பூண்டு எல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் தாளிப்புக்கு. இந்த மாதிரி ஆணத்துக்கு மண் சட்டியில் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது அந்த ஆணம் ரொம்ப நல்லாயிருக்கு. திக்காவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கு. அம்மா வெண்டைக்காவை நல்லா பொரிச்சிட்டு வடவும் சேர்த்து தாளிச்சிக்கிட்டா. அதுலேயே வடவத்தை போட்டு தாளிச்சதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டா. வதக்குனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஜீரகத்தூள் எல்லாம் போட்டுட்டு மல்லித்தூள் போட்டு ஆணத்தை ரெடி பண்ணிட வேண்டியதுதான். இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பாதியிலே ஃபோன் வந்துட்டதுனால ஃபுல்லாக இந்த ரெசிபி கவர் பண்ண முடியல. அப்படியே இந்த ஆணத்தை நான் சஹருக்கு எடுத்து வச்சுக்குவேன்னு வைங்களேன். இதோட வேலை முடிஞ்சுச்சு. மதியானத்தில் செய்கிறது சஹருக்கு எடுத்து வைக்கும்போது சஹர் டைம் வேலை எனக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன மதியானம் நம்ம அதே வேலையை திரும்ப செய்ய போகிறோம் அவ்வளோதான். ஸோ புளியுமே சேர்த்து நான் அந்த பேஸ்ட்டில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சியே வச்சிடுறது. அதுவுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. புளி வந்து ஊற வச்சு அந்த சாறு எடுத்து ஆணத்தில் சேர்க்குறத விட இந்த மாதிரி செய்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. புளிலாம் நம்ம வந்து பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதை வந்து ஊற வச்சு அரைச்சி சேர்த்துடுறது அவ்வளோதான் வேலை. ஸோ வெண்டைக்காய் ஆணம் சூப்பராக மண் சட்டியில் ரெடி ஆகிடுச்சு. வாசலில் இறால் வந்து அம்மா வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாங்க. கடைசியாக இறால் வரல, மீன் வரல. அதனால் இன்றைக்கி இறால் இல்லாத வெண்டைக்காய் ஆணம், இறால் இல்லாத முருங்கைக்கீரை பொரியரிசி தூவி ஆக்குனது. அந்த ரெசிபிக்கு அப்படியே வந்துடுவோம். இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டு கேரட் போட்டு தான் கீரையுமே ஆக்க போகுது. அதுக்கு தான் வெண்டைக்காய் வந்து நல்லா மெலிசாக குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கீரை ரெசிபி பண்ணி பல மாதம் ஆச்சு. அடிக்கடி நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸில் இந்த கீரை ரெசிபி நான் வந்து செய்கிறதா காட்டிகிட்டு இருந்திருப்பேன். இப்போ என்னென்னா ரொம்ப மாதம் ஆச்சு. கீரை வந்து ஒரு இதாகவே இல்லை. இப்போ வந்து ரொம்ப பூச்சியாக அதாவது இருக்கா, பருப்பு போட்டு ஆக்கிடுறது, எல்லாத்தையும் சாறு வச்சுரும். அந்த மாதிரி போனதுனால இது செய்ய முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி செஞ்சாச்சு. நோம்பில் எல்லார் வீட்லேயும் இதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் எல்லாருமே அதை தான் செய்வாங்க. இந்த முருங்கைக்கீரைக்கு பராச அப்பம் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் அப்புறம் கேரட் இதை வந்து அரிசி வந்து சோறாக்குறதுக்கு எடுத்த அரிசியில் நல்ல தண்ணி ஊற்றி களைஞ்சி அந்த தண்ணியை எடுத்து சூடானதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். காய்கறி அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்புத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்க வேண்டியதான். வெண்டைக்காயும் கேரட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த கீரையை அதில் சேர்த்துக்கணும்.
இந்த கீரை ரெசிபி இஃப்தார் டைமில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. உடம்புக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு இது. இதில அயர்ன் எல்லாமே நெறையா இருக்குது. இந்த நோன்பு இருக்கிற நேரத்தில உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு ரெசிபின்னு வைங்களேன். அது சொன்ன மாரி பராசாப்பம் சுட்டு இந்த கீரை செய்கிறது தான் எப்போவுமே இதா இருக்கும். இப்போ வந்து பராசாப்பத்துக்குலாம் மாவு அரைக்கல. அதனால இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு இந்த கீரைய மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இளந்தேங்காய் அந்த முக்கா தேங்காவா இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் முத்துன தேங்காவா இல்லாம கொஞ்சம் கொல கொலப்பா இதா இருக்கும் பாருங்க. அந்த தேங்காய் ஒரு மூடி ஃபுல்லா திருவிட்டு அதில கொஞ்சம் கல் உப்பு போட்டு அத வந்து அரைகுறையா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப வந்து பேஸ்ட்டா அரைக்காம கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் அம்மா வந்து கீரை வேகட்டும், நான் வந்து அதுக்குள்ள வெங்காயம் கட் பண்ணி தரேன்டா. அதில வந்து கீரையில 2 பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துருக்கு. அது அப்படியே கீரை வெந்து கொதிக்கிறதுக்குள்ள மத்த அதுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பொரி அரிசி சேர்க்கணும். அதாவது நம்ம இட்லி தோசைக்கு அரிசி சேர்ப்போம் இல்லையா? புழுங்கல் அரிசி. அத வந்து வறுத்துட்டு நல்லா வாசனை வர மாரி பொன்னிறமா வறுத்துட்டு, அத பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுதான் பொரி அரிசி. ஸோ அதுவுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அத நான் வீடியோ கவர் பண்ணல. ஸோ இப்போ வந்து இந்த பேஸ்ட்டு தேங்காவும் உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா? அதில வந்து இந்த பல்லாரி வெங்காயம் வந்து நான் ஃபுல்லா ஒரு ஒரு 1 1/2 வெங்காயம் போல நான் கட் பண்ணி, இது கூட சேர்த்து இதையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையில கேரட் வந்து சேர்த்துருந்தேன் தெரியுமா? இதில வந்து முழுசா ஒரு கேரட் கூட சேர்க்கல. பாதி அளவுக்கு கேரட் தான் சேர்த்துருந்துச்சு. அது எதுக்குன்னா, கீரையில இந்த மாரி கீரை ஆக்கும்போது இறால் போட்டு தான் ஆக்குறது. அப்படி இறால் கிடைக்கலன்னு வைங்களேன், அதுக்கு பதிலா தான் இந்த கேரட் வந்து சேர்க்குறது. அப்போ அந்த கீரையில வந்து ஒரு ஸ்வீட் இது டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த மாரி கேரட் சேர்த்துக்கிறது. இறால் கிடச்சிச்சு, நீங்க இறால் போட்டு செய்றதா இருந்தா கேரட் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அது கூட. ஆனா கண்டிப்பா வெண்டைக்காய் சேர்க்கணும். அது ரொம்ப அப்பதான் அந்த சேர்ந்த மாதிரி வரும். அது டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. இறால் வெண்டைக்காய் போட்டு சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இறாலுக்கு பதிலாக கேரட் சேர்த்தாச்சு. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த பொரியரிசி மாவு இருக்கு இல்லையா? அரிசி மாவு வறுத்து பொடி பண்ணது. அதை வந்து இந்த கீரையோட சேர்ந்து நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக, அது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா இது கரெக்டாக இருக்கும். நான் எடுத்திருக்கேன் இந்த கீரைக்கு. முதல் 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் தட தடன்னு இந்த மாதிரி இருந்துச்சா தண்ணியா, அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் திக்காக சேர்ந்து அந்த சிம்மில் வச்சு கொதிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே சேர்ந்த மாதிரி வரும் கீரையில். அப்போங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா? அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதை வந்து ஏன்னா மண் சட்டியில் சூடு அந்த இது அப்படியே இருக்கும். அதனால் அடுப்பு ஆனில் வச்சுக்கிட்டு இதை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அது வெந்த மாதிரி போணுச்சுன்னா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி எண்ணெய் வாசனையாக போயிடும். அதனால் எப்போவுமே இந்த பொரியரிசி மாவு சேர்த்து நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்கு தாளிப்பு கிடையாது, எண்ணெய் சேர்க்க வேண்டிய வேலையே கிடையாது. மண் சட்டியில் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நோன்பு நேரத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னல் முருங்கைக்கீரை பொரியரிசி போட்டு ஆக்கின ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த ரெசிபியுமே ஷேர் பண்ணணும்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே வந்து இப்போ மதியம் சாப்பிட்ற ஹலுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு இஃப்தாருக்கு அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். பார்க்கும்போது நல்லா இருக்கு இல்லையா? டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. ஏன்னா மண் சட்டியில் சமைக்கிறது எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படி தானே? ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காய் அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் பகல் வேலையும் முடிஞ்சிருச்சு. இஃப்தாருக்கான கொஞ்சம் வேலையும் முடிஞ்சு, சஹருக்கான வேலையும் முடிஞ்சு. ஏன்னா ஆனத்தை தூக்கி சஹருக்கு அப்படியே வச்சிட வேண்டியதான். கூட ஏதாவது ஒரு முட்டையை பொரிச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டாக்கா எனக்கும் நிஹாலுக்கும் சஹர் வேலை அல்ஹம்துலில்லாஹ் அதோட முடிஞ்சிடுச்சு. ஒரு மணி போல் வந்தோண்டாக்கா ஒரு 2 மணிக்குள்ளே முடிஞ்சிடுச்சா இந்த வேலையெல்லாம். இதுக்கப்புறம் போய் நாங்கள் உட்காந்து குரான் உட்காந்து ஓத வேலை தான். அது கொஞ்சம் நேரம் ஓதிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போகிற வேலையுமே இருந்தது. கிளைமேட் பார்த்திங்கனாக்கா இப்போ நல்ல வெயில் கிளம்பிடுச்சு. கொஞ்சம் கூலிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங் 1 2 நோம்பில். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல பளிச்சுண்ட வெயில். மரத்தை வேறு வெட்டிட்டாங்களா ஹந்திரி வருதுன்னுட்டு இன்னும் வெயில் வந்து ரூம்க்குலாம் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் ரூம் கதவு எப்போவுமே சாத்தியே தான் வச்சு யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடலாம். வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சஹருக்கு வேலையும் ஈஸியாகிடுச்சா, எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. அதனால் ப்ளவுஸ் வந்து தைக்கிற ஒரு வேலை இருந்தது இப்போ வந்து ரம்ஜானுக்காக. ஸோ அதை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு நானும் அம்மாவும் வெளியே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து வேலையை ஆரம்பித்தா தான் நோன்பு முடிகிறதுக்குள்ளே பெருநாக்குள்ளே ப்ளவுஸுமே கைக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த ப்ளவுஸ் என்னோடது தைக்க கொடுக்கணும்னு கடை இல்லை, ஆள் இல்லை அப்படின்ட்டு ஒரு நாளாக ஸ்கிப் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக நானும் அம்மாவும் கிளம்பி ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வரப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குற வேலை இருந்தது. அதனால் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா இது பண்ணிக்கலான்ட்டு வெளியே கிளம்புறதோட அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. யார்கிட்ட கரெக்டாக இது பண்ணி கொடுக்குறதுன்ட்டு எனக்கு ப்ளவுஸ் கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்து ஒரு நல்லபடியாக ஒரு டைலருமே கண்டுபிடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் ஸ்டிச்
பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு மெஷரிங்லாம் எல்லாம் கரெக்டாக சொல்லிவிட்டு வரும்போது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் இப்போ நோன்பு நேரத்துக்கு இஃப்தார் டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா தர்பூசணிலாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரூட், ஐயோ சட்டுன்னு பேர் வர மாட்டேங்குது, மஸ்க் மெலன் இருக்கு இல்லையா, கிர்னி பழம், அதுவும் வாட்டர் மெலனும் 2மே வாங்கிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நிஹால் வந்து கஞ்சி வாங்கிட்டு வந்து பிள்ளை குடிச்சிட்டான். பள்ளியாசலுக்கு போயிட்டு கஞ்சியுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். இன்றைக்கி வந்து வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சுட்டு ஜூஸ்மே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இஃப்தாருக்கு அதுவுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். கஞ்சி இருந்துட்டாலே அதுவே போதுமானதாக இருக்கும். இதனால் ஃப்ரூட்ஸ் ஏதாவது இது பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு வேறு எதுவுமே இஃப்தாருக்கு பெருசாக இது பண்ணலை. அப்புறம் வந்து பஜ்ஜி மாவு வாங்கினதுமே இருந்துச்சு, அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ள வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன். வந்து அசர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. ஏன்னா வந்து டைம் சுருக்க ஓடுதா, பத்தவே மாட்டேங்குது நேரம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் என்னமோ நேரம் அப்படியே கடந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா பொழுது விடிகிறது தான் தெரியுது, பிசுக்குன்னு நேரம் ஓடி முடிஞ்சிடுது. இதில் எந்த வேலையை எப்படி பிரித்து பார்க்குறதுங்கிற ஒரு பிளான் போடுறதே பெரிய பிளானாக இருக்குது. முதல் நாள் நோன்புக்கு, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் கடைக்கு போனப்போ நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிடணும்னு பார்த்தேன். ஆனால் எடுத்த உடனே இதெல்லாம் நம்ம இது பண்ண போகிறதில்ல. அதுக்காக வீட்டிலேயே உட்காந்துருந்தா வேலை எப்படி முடியும்? அப்பப்போ இடையில வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன தேவையோ வாங்கிக்கலான்ட்டு ஃபுல்லாக இதெல்லாம் எதுவுமே வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் அப்பப்போ வாங்கிக்கலான்னு தான் விட்டாச்சு. சரி, இன்றைக்கி போனதோட இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக இதாகாது. ஒரு கால்வாசி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு கால்வாசியில் மட்டும்தான் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து நானும் நிஹால் மட்டும்தான் வாட்டர்மெலன் ஜூஸ்லாம் குடிப்போம். அம்மாவுக்கு சுகரு எல்லாம் செட் ஆகாது. அதனால் அகலோலுக்கு வந்து இந்த ஜூஸ்லாம் கிடையாது. எங்கள் 2 பேருக்கு மட்டும் ஜூஸ் இது பண்ணி எடுத்துக்கிட்டு பாக்கி வந்து அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வீணாக போயிடக்கூடாது இல்லையா, அதனால் எல்லாம் கவர் பண்ணி அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு ஜூஸ்க்கு ரெடி பண்ணுற வேலை தான். இந்த வாட்டர் மெலனில் ஜூஸ் எடுக்கிறப்போ ஒரு பெரிய வேலைன்னா அந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இது பண்ணால் அந்த ஒரு மாதிரி குறகுறப்பாக தான் இருக்கும். என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இது பண்ணாலும் அந்த சீடோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால் வேலை எவ்வளோ நேரம் மெனக்கட்டாலும் பரவாயில்ல, அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் ஜூஸ்க்கு அடிக்கிறதுக்கே இது பண்ணேன். அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா எப்படியாவது கிழக்கி ஒரு 4-5 சீட்ஸாவது அந்த பழத்தோடு சேர்ந்து அரைக்கிறதுக்கு வந்துடும். சரி, நம்ம தான் ஃபில்ட்ரு பண்ணிட்டு போகிறோமே அப்படின்ட்டு அதுக்காக எல்லா சீடையுமே ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சோன்னு வைங்களேன், அது ஒரு மாதிரியான ஒரு கசப்பு டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் நல்லா இருந்தால் கூட, ஸ்வீட்டாக இருந்தால் கூட அந்த சீடோட சேர்த்து அரைக்கும் போது அது டேஸ்ட்டே மாறி போயிடுது. அதனால் மெனக்கெட்டு அந்த சீடெலாம் நான் எடுத்துடுவேன். எப்போவுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருவேன். அதில் 1-2 சீடு வந்து அரைஞ்சிருந்தா கூட அதில் அப்படியே இதாகிடும். அது ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன், அப்படியே கூட குடிச்சிடலாம். இதுக்கு டேஸ்ட்டுக்கு பயந்துக்கிட்டே நான் வந்து எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா சக்கையாக போகிற வரைக்கும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சுகர்லாம் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. பழம் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா அதுவே போதுமாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பழம் சாப்பிடலையா, அதே மாதிரி ஜூஸாக சாப்பிட போகிறோம். அதனால் சுகர் எதுவுமே சேர்க்காம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி கரைச்சி எடுத்து தூக்கி செத்த நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ரொம்ப கூலிங் ஏற விடலை, லாஸ்ட் மினிட்ல இது பண்ணி எடுத்துக்கலாம், செத்த நேரம் போதும் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்ததாக ஃப்ரிட்ஜில் வந்து 2 வாழைக்காய் இருந்தது. பஜ்ஜி மாவு வேறு வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடுவோம். இன்னொரு நாளைக்கு பஜ்ஜி எல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் நம்ம மாவு வந்து அப்பப்போ ரெடி பண்ணிக்கலான்ட்டு இதை எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ வாழைக்காவெல்லாம் வந்து நல்லா ஸ்லைஸாக இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பஜ்ஜி போட்டுற வேண்டியதான். அந்த ஒரு பாக்கெட்டு பஜ்ஜி மாவு வந்து எனக்கு இந்த 2 வாழைக்காய்க்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பஜ்ஜி மாவு ரெடியாக இருந்துச்சு. அதனால் அதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுறது தான். சரி, அப்படியே நம்மளே ரெடி பண்ணுறதா இருந்தாலும் அது பெரிய வேலை கிடையாது. கடல மாவு எடுத்தோமா, மிளகாத்தூள், உப்புத்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள், அரிசி மாவும் சேர்த்தோமா, மிக்ஸ் பண்ணோமா அப்படின்னு வேலை முடிஞ்சிடும். இது மட்டும் நான் எப்போவுமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறதில்ல. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் செய்வோம், செய்யாமல் கூட இருப்போம் இல்லையா, அது கிண்டு வச்சிடும். அப்படியே நம்மளுக்கு கெட்டு போயிட போகுது. நம்ம வந்து வெளியில் வாங்கியும் சாப்பிட்றோம். வடை பொரியான்லாம் நம்மளுக்கு பக்கத்தில் கிடைக்கிது இல்லையா, அதனால் எப்போயாவது வாங்கியும் இது பண்ணிக்கிறோம். அதனால தான் நான் இதை வந்து ப்ரீமிக்ஸ் பண்ணி வைக்கிறதில்ல. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் ரெடி பண்ணி வைக்கிறதில்ல. இப்போ நம்மளுக்கு கலர்தல் எல்லாமே பக்கத்தில் ஷாப்லாம் இருக்குது இல்லையா, அதனால தான். சரி, இப்போ இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போயாவது செய்யும் போது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலான்ட்டு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதும் கொஞ்சம் மாவு விட்டு இது ரெடி பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குது, மேலே எம்பி வருதான்ட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி வந்து போட்டு எடுத்துட வேண்டியதான். ஸோ மாவு நிறையா இருக்கும்னு நினச்சி நிஹாலை கத்திரிக்காய் ஃப்ரிட்ஜில் 2 எடுத்துகிட்டு வந்து கொடுறா, பேலன்ஸ் மாவு இருந்துச்சுன்னா போடலான்னு எடுத்துகிட்டு வர சொன்னேன். கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த 2 வாழைக்காய்க்கு அந்த ஒரு பாக்கெட்டு பஜ்ஜி மாவு கரெக்டாகவே இருந்துச்சு. இந்த எண்ணெய் சட்டி வேறு குழியாக இருந்துச்சா, அதனால் எண்ணெய் நிறையா ஊற்றுன மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து 2-3க்கு மேலே வந்து போட இது பண்ண முடியல. ஃபஸ்ட்டு 2 தான் போட்டேன். அதுக்கப்புறம் இடம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து பேட்ச் போடும்போது ஒரு 4-5 சேர்த்து போட்டுடலான்ட்டு போட்டு பார்த்தேன்.
பரவால்ல. அப்படியே குழிக்குள்ள போற மாரி போயிட்டு மேலே எம்பி எல்லாமே வந்துடுச்சு. ஒரு 4, 5 பீஸ் சின்ன சின்ன பீஸு அதெல்லாம் சேர்த்து விட்டு போட்டிருந்தேன்னா, நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. கடை மாவுக்கு ஒரு டேஸ்ட்டு, வீட்ல செய்கிறதுக்கு ஒரு டேஸ்ட்டு தான். பார்க்கறதுக்கு ஷைனிங்கா அப்படியே உப்பிக்கிட்டு டீ கடை பஜ்ஜி போண்டா மாரி அந்த மாவு நல்லா தான் இதா இருக்கும். பட் எல்லாமே பாக்கெட் மாவுல இது பண்ணுறது கொஞ்சம் அவ்வளோவா ஹெல்த்தி கிடையாது. நம்மளே ரெடி பண்ணி செய்கிற மாரி வராது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பஜ்ஜியெல்லாம் சுட்டுட்டு, ஜூஸ்லாம் இது பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இஃப்தாருக்கான பிளேட்டிங்ஸ்லாம் ரெடி பண்ணிட வேண்டியது தான். இன்றைக்கி உண்மையிலே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நான் இஃப்தாருக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்து உட்காந்துட்டேன். அந்த மாதிரி துவா கேட்குறதுமே இன்றைக்கி பள்ளிவாசலில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேரம் துவா கேட்டா. நிஹால் இன்றைக்கி பள்ளிவாசலுக்கு போகல, நான் வீட்டில் தான் உட்காந்துக்கிடுச்சு. நான் இன்றைக்கி போகிறேன், எனக்கு எப்போ முடியுதோ நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன், நான் இன்றைக்கி இங்கே வீட்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ பிளேட்டிங்க்கு வந்து லேம்ப்பு ஃபஸ்ட்டு அந்த லேம்ப் இது பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஆக்சுவலாக வந்து இந்த கேண்டில் வந்து முடிஞ்சு போச்சு, ஆர்டர் போடணும்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். ஸோ வீட்டில் இருந்த கேண்டில் நார்மல் கேண்டிலை வந்து உடச்சி போட்டு அதில் நான் திரி வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நல்லா அழகாக வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. நிஹால் வந்து தொட்டு பார்க்குறேன்னு இது எப்படின்னே எரியும் அப்படின்னு சொல்லி போட்டு அதை அப்படியே நொறுக்கி விட்டுட்டான். ஸோ திரி இல்லாமல் ஒரு மாதிரியாக சரி அழகுக்கு மட்டும் இருக்கட்டுமே அப்படின்ட்டு லேம்ப் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து கீரை, வடை, பஜ்ஜி, வீட்டில் சுட்ட பஜ்ஜி இருந்தாலும் நிஹால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 2 பூரியா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நோம்பு கஞ்சியில் பூரியான டிப் பண்ணி சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்குமா. அவர் 2 2 வாங்கிக்கிறேனேன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டான். சரி உனக்கு மட்டும் 2 வாங்கிக்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது என்னமோ அந்த பூரியா கடையில் வாங்குற அந்த பூரியா வடையை வந்து அந்த கஞ்சியில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அது என்னமோ உண்மை தான். ஸோ அதுக்கப்புறம் ஜூஸ்லாம் இது பண்ணிவிட்டு கஞ்சி வந்து இருந்துச்சு இல்லையா, கஞ்சிலாம் வந்து பவுலில் ஊற்றி வச்சுட்டு டேட்ஸ் வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் பிளேட்டிங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வெளியிலேருந்து வந்து போண்டா வந்து இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து பிளேட்டிங்க்கு வந்து நிஹால் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் டே 4ஓட இஃப்தாருக்கு இதெல்லாம் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா துவா ரொம்ப நேரம் பள்ளியாசலில் துவா கேட்டுகிட்டு இருந்தா. நாங்களுமே கூட சேர்ந்து ஆமீன் ஆமீன்னு சொல்லிக்கிட்டு நாங்களுமே எந்த அளவுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைகளோ எவ்வளோ மன கஷ்டமோ எல்லாத்தையுமே எல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டு ரொம்ப நேரம் நானும் துவா செஞ்சுட்டு அம்மாவுமே பக்கத்தில் உட்காந்துருந்தா. துவா செஞ்சுட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அங்கே துவா கேட்க கேட்க மனசு ரொம்ப இதாக இருந்துச்சு. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டா போதும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதுக்கான தீர்வை என்றைக்குமே கண்டிப்பாக நம்மளுக்கு வச்சுருப்பான். அது என்னென்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். பொறுமைக்கு நிச்சயமாக பலன் இருக்குது. நோன்பு இல்லாத மற்ற நாட்களில் நம்ம தொழுதுட்டு எப்படி நம்ம அல்லாட்ட ஒப்படைச்சி துவா கேட்குறோம் இல்லையா. ஸோ அதை விட இந்த நோன்பு நாட்களில் நம்ம நோன்பு இருந்துக்கிட்டு நம்ம வந்து துவா கேட்கும்போது அல்லாஹ் அதை சீக்கிரமாக அவன் காதில் வாங்கிக்கிறான். ஸோ அது நம்மளுக்கு எவ்வளோ மனவேதனை எவ்வளோ இதாக இருந்தாலும் அல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டாலே போதும். யார்கிட்டையும் எதையும் சொல்லி புலம்பாமல் பின்னாடி எதையும் இது பண்ணாமல் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒப்படைச்சிட்டு பொறுமையாக நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம துவாவை அல்லாஹ் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பான் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்காக நானுமே பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய துவாவையுமே அல்லாஹ் ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட. ஸோ போண்டா வந்துருந்துச்சு வெளியிலேருந்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையுமே பிளேட்டிங்கில் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக வந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்படி தாங்க அன்றைக்கி சஹர் டு இஃப்தார் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லா நேரமும் இப்படி பிஸியாக இருக்காது. கொஞ்சம் நேரம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்குவேன். ஆனால் சிம்பிளாக பண்ணுற அன்றைக்கி தான் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிராண்டாக ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அன்றைக்கி இங்கே கொஞ்சம் லேசாக இருக்க மாதிரி இருக்கும். எது எப்படியா இருந்தாலும் எப்போவுமே வந்து இஃப்தாருக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்ண்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வேலை முடிச்சுட்டு வந்து உட்காந்தது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அந்த நேரம் அமைதியாக நம்ம உட்காந்து துவா கேட்கும்போது தானே சீக்கிரமாக நம்மளுக்கும் அல்லாஹ் வந்து நிறைவேற்றி கொடுப்பான் எல்லாத்தையுமே. பரபரண்டு வேலையிலேயே நின்றுக்கிட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு தேவையை எப்போ அல்லாஹ் கிட்ட கேட்குறது. ஸோ வேலைன்னு ஓடாமல் மற்ற நேரத்துக்கு மற்ற இதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கியமான விசேஷம் எல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்களா, இந்த பூரியானா மட்டும் கஞ்சியில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றத விட இந்த முருங்கைக்கீரையை கஞ்சியில் சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை ரெசிபி இன்னும் ட்ரை பண்ணலன்னா மறக்காமல் அதையுமே ட்ரை பண்ணிக்கோங்க. கஞ்சி கிடைக்காத அன்றைக்கி நோம்பு கஞ்சி ரெசிபி நான் இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ கஞ்சி கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வீட்டில் செய்கிறதுக்கான வேலை இல்லாமல் இருக்குது. அதனால் வீடியோவுமே ஷேர் பண்ண முடியல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பிளாக்ஸில் பார்க்கலாமா. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.